பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு பெயர் போன சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல கடைசியாக வெளியான 2 திரைப்படமுமே மிகப்பெரிய வெற்றி பெறல. ஏன் படம் சுமாரான வெற்றியை கூட பெறல. மிகப்பெரிய அளவுல ரசிகர்களால ட்ரோல் செய்யப்பட்டு படு தோல்விய 2 படமுமே சந்தித்தது. ஒன்று கமலஹாசன் நடிப்புல உருவான இந்தியன் 2, மற்றொன்று ராம் சரணுடைய கேம் சேஞ்சர். 2 படமுமே மோசமான தோல்வியை சந்தித்ததால இயக்குனர் சங்கர் அவர்களுடைய கதையை நம்பி எந்த ஹீரோவுமே முன்வரலையா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சங்கர் அவர்கள் அடுத்ததாக வேல்பாரி நாவல கதையாக எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாரு. அதனை 2 அல்லது 3 பாகங்களாக உருவாக்க திட்டம் தீட்டியிருந்தாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா சங்கர் அவர்கள் அந்த படத்திற்கு முன்பாக மற்றொரு படத்தை எடுக்க இருக்காரு. அதாவது அவருடைய இயக்கத்துல மிகப்பெரிய ஹிட் அடித்த முதல்வன் படத்துடைய 2ஆம் பாகத்தை கையில் எடுத்திருக்காரு. முன்பு இந்த படத்துடைய கதையை தளபதி விஜய் அவர்களுக்காக தயார் பண்ணியுமே வச்சிருந்தாரு. அந்த ப்ராஜெக்ட் நடக்க முடியாமல் போச்சு. ஆகையால பாத்தீங்கன்னா தற்போது இந்த கதையை நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில மாற்றங்களை பண்ணிருக்காராம். மாற்றம் பண்ணது மட்டுமல்லாமல் சமீபத்துல ஏகே அவர்களை வெளிநாட்டுல சந்தித்திருக்காரு. சந்தித்து இந்த படத்துடைய கதை விவாதமுமே நடைபெற்றுள்ளதா. கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாக உள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.